ஹாய் எவ்ரிவன், நான் அக்ஷரா மனுஷியா, வேதா இன்ஃபோடெக்கோட கரியர் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் இன் தமிழ்நாடு. ஜென்ரலாகவே நம்ம எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நீட் ஸ்கோர் ஹையா இருக்கணும். பட் இந்த வீடியோவில் எந்தெந்த கட் ஆஃப்க்கு மேலே நீட் ஸ்கோர் இருந்தால் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் அட்மிஷன் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ நீட் ஸ்கோர் 510க்கு மேலே இருந்தால் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நீட் ஸ்கோர் 480க்கு மேலே இருந்தாலே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் அட்மிஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 170க்கு மேலே இருந்தால் நீட் ஸ்கோர், ஸோ உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் அட்மிஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் இயர்லி உங்களுக்கு 4.5 lakhs வரும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு இயர்லி 13.5 lakhs வரும். தென் உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் இயர்லி 21.5 lakhs வரும். ஸோ இதுக்கும் மேலே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.